முதல்ல இந்த மேடையில் அவருக்கு சரிக்கு சமமாக நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம். இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும்? இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அது என்ன இமை பொழுதும் பதிலாக இசை பொழுதும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? நம்முடைய இமை பொழுதியாவையும் இசை பொழுதியாக மாற்றியதால் இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சந்தித்த 74லேருந்து அந்த 21 வயது இளையராஜா தான் இன்றும் ஞாபகம் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் 21 வயது தான் அவருக்கு. அடுத்து சொல்வேன், என்னதான் மிச்சம் உள்ளார் 50 வருஷத்தை அவர் இசைக்காக கொடுத்து விட்டார். அதை அது அவருடைய கணக்கில் சேராது, அது இசை கணக்கில் சேரும். அந்த 50 வயசு பிறந்தநாளுக்காக எல்லாரையும் அழைப்புகள் அடித்து அந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது, புத்தக வெளியீட்டு விழாவின் பேரில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்துருக்குது. அதிலெல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் உங்களிடம் பேசினார். அதிகப்படியாக சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் வெற்றி விழா படங்களை கொடுத்தவர் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் தான். அதிக நம்பர், அதிக அளவில். ரெண்டு பேரையும் ஒன்றா நடிக்கிற காலத்தில் 2 பேர்ட்டையும் கால் ஷீட்டு வாங்கி வச்சுட்டு இவர் படம் தொடங்குறதுக்காக காத்துட்ருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டியில் ரஜினி, நான், கமல் எல்லாம் இருக்கோம். இப்போ ரஜினியும் கமலும் 2 பேரும் பேசிட்டாங்க, நம்ம 2 பேருமே தனியாக தானே பாப்புலர் ஆகிட்டோமே, இனிமேல் எதுக்கு நம்ம சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவிடும். அப்போ இனிமேல் சேர்ந்து நடிக்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தால் இவர் கால் ஷீட் நெருங்கிருச்சு. இவங்க கொடுத்த டைம் நெருங்கினதுனால இவர் கேட்க போயிருக்காரு. இல்லை நேற்று தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் சேர்ந்து நடிக்கிறதில்லன்னு. சேர்ந்து நடிக்க வேணாம், தனித்தனியாகவே கொடுங்க அப்படின்னாரு. இந்த பக்கம் கமலை வச்சு ஷூட்டிங் நடக்குது, அந்த பக்கம் ரஜினியை வச்சு ஷூட்டிங் நடக்குது. 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. 2 படமும் சக்ஸஸ் ஆகுது. ஒன்று 6லிருந்து 60 வரை, இன்னொன்று கல்யாணராமன். 2 படமும் ஒரே வாரத்தில் 2 யார் கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும். இப்படி ரஜினிகாந்துக்கு அமைத்த கதை என்ன? 6லிருந்து 60 வரை. அது கண்மணியே காதல் என்பது அப்படி ஒரு பாடல். ஆஹா வந்துருச்சுன்னு இப்படி ஒரு பாடல். இந்த பிறந்தநாள் விழாவில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஒட்டி அண்ணன் அவர்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மரம் நடுறது, மரம் நடக்கிறாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பாட்டு வேறு போட்டிருக்கேன். நான் எங்கே போய் டெய்லி இதுக்கு ஊற்றுறது? மரத்தை வச்சேன், அங்கே ஸ்டுடியோவில் பார்த்துக்கிறவங்க, தோட்டம்லாம் பார்த்துக்கிறவர் அவர் ஊற்ற பார்த்து